துறையில வந்து பிரிவினைவாதம் இருக்கு அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த துறையில வந்து நிரந்தர வருமானம் இருக்கு. நிச்சயமா இல்லை. ஆனால் நான் இன்ன வரைக்கும் நிரந்தர வருமானம் என்று சொல்லி எங்களோட வீட்டுக்கோ என் குடும்பத்துக்கோ நான் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. என்ன ஒரு நம்பிக்கை, என் புள்ள ஜெயிச்சிருவான் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா என் அக்கா தங்கச்சி நம்புறாங்க. ஈழத்து சினிமா இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அந்த ஒற்றுமை இல்லைன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் 100% நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா நானும் பயணிக்கும் போது பல கலைஞர்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஒற்றுமை இல்லை, பிரதேசவாதங்கள் இருக்குது. அது ஆரம்பத்திலேருந்து எனக்கு இருந்துட்டு அதை நான் ரொம்பவே வெறுக்கிறேன் நான். ஆனால் அதுக்காக ஈழத்து சினிமா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஈழத்து சினிமாவில் உண்மையாக உழைச்சிக்கிட்டு உண்மையாக ஒரு படைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் எங்களை மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் செய்கிறதால அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி ஈழ சினிமாவுக்குள்ள அதை அடக்குவீங்க? நீங்கள் அவங்க சரியாக செஞ்சுருந்தா நாங்கள் பாராட்ட போகிறோம், ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஈழ சினிமா இல்லைன்னு நீங்கள் எடுத்த வாட்டுக்கு அது சொல்லவே முடியாது. இங்கே ஈழ சினிமான்னு சொல்லி ஈழ சினிமாவை அழகாக செய்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா கலைஞர்களும் திறமையானவங்க இங்கே இருக்கிறாங்க. முந்தியெல்லாம் வந்து ஈழத்து சினிமாலேருந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் நிறைய ஆல்பம் சாங்லாம் நிறைய வந்துச்சு. பட் இப்போ சடனாக வந்து குறைஞ்சிடுச்சு. அதுக்கான ரீசன் சொல்லுங்கள். அந்த காலத்திலேருந்து வந்தவங்க ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் அவங்கள்ட்ட இல்லையே. இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டீங்க தானே ஆரம்பத்துலேருந்து? நீங்கள் கேள்வி நீங்கள் ஈழ சினிமாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவே இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயோ ஒரு ஆல்பம் சாங்ஸ்லையோ இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்லையோ ஒர்க் பண்ணுவீங்க. இல்லை இங்கே பாருங்கள், மீடியா தெரியும், எத்திக்ஸ் எங்களுக்கும் தெரியும், என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். அதுக்கான நாங்களும் அதை பண்ணியிருக்கோம். சில சென்டிமெண்ட்டான சில இதுகள் பார்க்கும்போது அது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, கலட்டுங்க. பிளஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு கூட யார் இருக்காங்க அப்படின்னா, நீண்ட காலமாக ஈழத்து சினிமாவில் தன்னை திறமையை காட்டிக்கொண்டிருக்கக்கூடியவரும், அதை விட நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு, ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு, நிறைய ஆல்பம் சாங் வெளியிட்டிருக்காரு. அதையும் தாண்டி தென்னிந்தியாவில் நிறைய படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய டிவி சேனலில் வந்து ப்ரொடக்ஷன்லையும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எங்களோட ஜானி அண்ணா தான் அங்கே கூட இணைஞ்சிருக்காரு. ஹாய் அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கிறேன். நீங்க? நல்லா இருக்கு அண்ணா. ஓகே. இப்போ அண்ணா வந்து ஈழத்து சினிமா அப்படின்னு ஒன்று இல்லை, பட் நம்ம ஆக்கள் தான் வந்து ஈழத்து சினிமா அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் ஈழத்து சினிமாண்டா ஒற்றுமையாக இருக்கணும், பட் எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன? இல்லை, முதல்ல ஈழத்து சினிமா இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? சரி, அவங்க நீங்கள் சொல்கிறது சரி, குறுப்பாக பிரிஞ்சிருக்காங்க. அந்த ஒற்றுமை இல்லைன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் 100% நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா நானும் பயணிக்கும் போது பல கலைஞர்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஒற்றுமை இல்லை, பிரதேசவாதங்கள் இருக்குது. அது ஆரம்பத்திலேருந்து எனக்கு இருந்துட்டு அதை நான் ரொம்பவே வெறுக்கிறேன். நான் கலைஞனா நான் அதை வெறுக்கிறேன் நான். ஆனால் அதுக்காக ஈழத்து சினிமா இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஈழத்து சினிமாவில் உண்மையாக உழைச்சிக்கிட்டு உண்மையாக ஒரு படைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் எங்களை மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க இனங்காணப்படலை, அவங்களுக்கான சரியான வாய்ப்புகள் வரல. இது சில பேர் ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு சில பேர் செய்யறதால அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி ஈழ சினிமாவுக்குள்ள அதை அடக்குவீங்க? நீங்கள் அவங்க சரியா செஞ்சிருந்தா நாங்கள் பாராட்ட போகிறோம், ஏற்றுக்கொள்ள போறீங்க. நீங்கள் அதுக்காக நீங்கள் எங்களை வந்துட்டு ஈழ சினிமா இல்லைன்னு நீங்கள் எடுத்த வாட்டுக்கு அது சொல்லவே முடியாது. இங்கே ஈழ சினிமான்னு சொல்லி ஈழ சினிமாவை அழகாக செய்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா கலைஞர்களும் திறமையானவங்க இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அப்படி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த ஒத்துமையில் தான் அது எனக்கு விளங்குது. அது ஆனால் என்ன செய்ய முடியும்? ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நாங்கள் அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம கலையண்டு வரும்போது அந்த ஒத்துமை இல்லாதது அதை நான் மைனஸாக தான் பார்க்குறேன். அதை நான் ஒரு கலைஞனாகவே நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் அதை சொல்லலாம். நீங்கள் எங்களுக்கு ஒத்துமை இல்லை, அது உண்மை, 100% அது உண்மை. அந்த ஒத்துமை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கூட இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஈழ சினிமா அப்படின்றது சாத்தியம் தான். அதுக்கான ரீசன் என்ன? ஏன் அப்படி ஒவ்வொரு பிரதேசவாதம் பிரிஞ்சிருக்காங்க? அதுக்கான ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதான். அவங்க முழுமையாக ஒரு கலைஞர்களா சினிமாவை நேசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் பிரதேசவாதம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கலைஞன்றவன் வந்துட்டு மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். ஒரு கலைஞன் எல்லாருக்கும் பொதுவானவன் அவன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒற்றுமையாக ஒரு இன்னொன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு சினிமான்றது என்ன? இட்ஸ் எ டீம் ஒர்க். சினிமாவில் நான் ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த சினிமாவில் நான் மட்டும்தான் சாதிச்சேன், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒற்றுமை முதல்ல இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு படைப்பை நம்ம கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது சரியான பதில் தான். எனக்கு என்னோட ப்ராப்பரான ஆன்சரும் இல்லை. என்னென்னு சொன்னால் ஒற்றுமை முதல்ல வேணும். ஒற்றுமை இருந்தால் தான் நாங்கள் ஒரு நல்ல படைப்பை கொண்டு வர முடியும். அப்படி தான் நான் பார்க்குறேன். காரணங்கள் சில பேருக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், அது ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணிக்கிறவங்க இதெல்லாம் மீறி பயணிச்சுட்டு இருக்காங்க. உண்மையாக சினிமாவை நேசிச்சுக்கிட்டு இந்த பிரதேசவாதம் இல்லாமல் ஒரு நல்ல கலைஞர் நம்ம நாட்டில் எங்கே இருந்தாலும் அவன் கொண்டாடப்பட வேண்டியவன், அவனுடைய திறமையை நாங்கள் மதிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி ஒரு சில பேர் செய்கிறதால வந்துட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம பொதுவாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதேசவாதங்கள் இருக்குது, அதை நான் வெறுக்கிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை.
இப்போ ஆனா வந்து உங்களுக்கு இந்த துறையில வந்து பிரிவினைவாதம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த துறையில வந்து நிரந்தர வருமானம் இருக்கா? இது நல்ல கேள்வி. நிச்சயமா இல்ல. இன்ன வரைக்கும் நான் ஓப்பனா சொல்ல போனா, இவ்வளவு வருஷம் நீங்க எனக்கு சொன்னீங்களே 15 வருஷ காலமா அப்படின்னு சொல்லி, ஆனா நான் இன்ன வரைக்கும் நிரந்தர வருமானம் என்று சொல்லி எங்கட வீட்டுக்கோ என் குடும்பத்துக்கோ நான் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. அதில் முதல்ல என் குடும்பத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு வருஷமும் என்ன ஒரு நம்பிக்கை, என் புள்ள ஜெயிச்சிருவான் அப்படின்னு எங்க அம்மா அப்பா என் அக்கா தங்கச்சி நம்புறாங்க. அதே மாதிரி நானும் ஜெயிச்சிருவேன், நல்ல ஒரு இடத்துக்கு வருவேன். நான் ஆசைப்பட்ட சினிமாவில் நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அதில் நான் வருமானம் மீட்டி என் தாய் தகப்பனுக்கு என் கூட பிறந்தவங்களுக்கு நான் செய்யணும்ன்றதான் என்னுடைய ஆசை. அதுக்காக இன்னும் நான் முயற்சிட்டு தான் இருக்கேன் நான். சரி, அப்ப நிரந்தர வருமானம் இல்லாம எதை நம்பி இந்த துறைக்கு வந்தீங்க? அதான் இதுவும் நல்ல கேள்விதான். நிரந்தர ஆசை இதானுங்க, ஒரு நம்பிக்கை தானே. என்னன்னா நாங்கள் எங்களோட உண்மையாக ஒரு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ வருஷம் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கு என்ன வளர்த்துக்கிட்டும் இருக்கிறேன். அதுக்கு எனக்கு தேடல்களை நான் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எடுத்த உடனே எல்லாமே கிடைக்காதுல்ல. அப்படிதான் நான் பார்க்குறேன். எடுத்த உடனே எல்லாமே கிடைக்காது. எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போகலாம். ஆனால் நான் எங்கே போய் நிற்கிறேன்ன்றதான் எனக்கான இது. நான் கடைசியில் நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன்றதான் எனக்கான பதிலாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா விதையை நாங்கள் விதைச்சிட்டு இருக்கிறோம், அறுவடைக்கான நாளுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஈழ சினிமாவில் வருமானம் ஈட்டுற மாதிரி எப்படி நீங்கள் இந்திய சினிமாவை சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு வாரத்துக்கான இனியும் டிலே ஆகாது. வாரத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்போ நான் ஃபியூச்சரில் எங்கள் அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டால் என் பிள்ளை எனக்கு அவன் நடித்த படத்தில் எனக்கு சம்பளத்தில் இது வாங்கி தந்தான்னு சொல்கிற அளவுக்கு அது போகும். அதுவே நான் பெருசாக பார்ப்பேன். இனி வர ஜெனரேஷனுக்கு இந்த துறையில் வர்றவங்களுக்கு வந்து எப்படி அவங்க ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் அதை வந்து எப்படி சொல்லுவீங்க? நைஸ். ஏன்னா அதுக்கான விதையை தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறைக்கும் இந்த பிரச்சனை வரவே கூடாது. தயாரிப்பாளர்கிட்ட போய் நிற்கணும், எங்களை அடையாளப்படுத்துறதுக்காக கஷ்டப்படணும். இனிவாறு இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ சரியாக செய்கிறபடியா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்போ நாங்கள் அதை சரியாக செஞ்சுட்டோம்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தை எப்படியெல்லாம் எடுக்கணும், ஒரு ப்ரொபோஷனலாக எப்படி எடுக்கணும், அதில் எப்படி நம்ம அனுபவத்தை வளர்க்கணும், எப்படி அதை வந்துட்டு வியாபாரம் பண்ணணும், எந்த அளவுக்கு கொண்டு போகணுமன்ற அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சு நாங்கள் அதை செயல்படுத்தி காட்டினாலே நீங்கள் சொல்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவன் அடுத்தடுத்த லெவலில் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு சினிமா வேறு இதுகளில் பரிமாணத்தில் போயிட்டே இருக்கும். அப்போ எங்களை மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி வர டெக்னாலஜியையும் பொறுத்து எங்களுடைய நாங்கள் இப்போ எடுக்கிற இந்த முயற்சி எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பி வரலாம். அவனும் ஏன் நான் சினிமாவுக்கு போனால் மாசமான எனக்கு இப்படி ஒரு சம்பளம் கிடைக்கும், இப்படியெல்லாம் உருவாக்கி போயிட்டாங்க அப்படின்ற இது அதோட வருவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் வந்து இப்போ ஈழத்துலேருந்து வர சினிமாவில் நிறைய வந்து பெரும்பான்மையான ப்ராடக்ட் வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து குவாலிட்டி வந்து குறைவாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன? இல்லை, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல ப்ரொடக்ஷன் தாங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சாதாரணமாக இப்போ செல்ஃபோன்லேயே சூப்பராக எடுக்கிறாங்க. நான் ஒரு செல்ஃபோனில் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும் குவாலிட்டி வைஸ் இங்கே தான் நமக்கு அது வருது. ஸோ அப்படின்னு வரும்போது இங்கே பட்ஜெட் இப்போ நாங்கள் ஒரு நார்மல் கேமராவில் எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் சினிமா கேமராவில் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ இது வரும்போது தான் இப்போ சில பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லத்தான் முடியும் அவங்களுக்கு. ஆனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, அதில் உழைச்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு முதலீடு போட்டாங்க, யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, குவாலிட்டி வைஸ் ஏன் காம்ப்ரமைஸ் ஆனாங்க, அப்படி டெக்னிக்கலாக ஏன் காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்றது அந்த டீமுக்கு தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எனக்கு நான் என்னுடைய சினிமா இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான பட்ஜெட் கிடைச்சி அதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேனே ஒழிய சரி கிடைச்சதை வச்சு நாங்கள் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் போக மாட்டேன். அப்படி சில பேர் போனால் கூட சில பேர் சக்ஸஸும் ஆகிருக்குது. ஸோ அது அவங்களுக்கான இது. ஸோ நான் அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குவாலிட்டி இல்லைன்றதுக்கு வந்துட்டு ஒரு காரணம் ப்ரொடக்ஷனாகவும் இருக்கலாம், அதுக்கான ஃபண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு இது எப்படி எடுக்க வேண்டிய ஷாட்டு, எப்படி குவாலிட்டியோட பண்ண வேண்டியதுன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போவோம். அவன்கிட்ட கேட்டால் தான் அந்த கேமராக்கு தான் எவ்வளோ வாடகை கொடுத்தேன், ஃப்ரீயாக செஞ்சானா இல்லை வாடகை இன்னும் கொடுக்கலையா, அப்படி பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அது இதெல்லாம் சொல்லும்போது நான் கடைசியில் அங்கே தான் வந்து முடிவு பண்ணாங்க. என்னை நம்பி ஒருத்தர் பணம் கொடுத்தாருன்னு சொன்னால் எனக்கு இந்த கேமரா நான் ரெட்டில் பண்ண போகிறேன்னு சொன்னால் ரெட்டில் பண்ண போகிறேன்னு வைங்களேன், அலெக்ஸாவில் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுக்கு யூனிட்டுக்கே ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா, 1000 கணக்கில் வரும். எங்களோட காசுக்கு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட வரும் 50,000 70,000 வரும் ஒரு நாளைக்கு. எனக்கு 30 நாள் ஷெடியூல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பாருங்கள் எவ்வளவு செலவாகும். ஸோ அப்போ இதெல்லாம் எனக்கு யார் தருவா? ஒன்று நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளர் தரணும், இல்லை எங்கிட்ட அந்த பணம் இருந்துச்சுன்னா நான் அதை செஞ்சுட்டு போகிறேன். அப்போ என்ன ஈஸியாக சொல்ல அவன் குவாலிட்டியான ஃபோன்றா, இப்போ 50,000 70,000 ஃபோனுன்றான், நாங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு அதில் என்ன குவாலிட்டியை பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் தான். ப்ரொடக்ஷன் சரியாக இருந்து நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸுக்கான கேமராக்கான யூனிட்டுக்கான டெக்னிக்கலாக போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான எல்லாத்துக்குமே சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்கலாம். இன்னொன்று
அப்படி கொடுக்கறதுக்கான டீம் எங்கள்கிட்ட இருக்குது. எங்க புடியல் இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, டெக்னாலஜி நல்லா கத்து வச்சிருக்காங்க. அந்த கத்து வச்சபடியா தான் அவங்களுக்கு தெரியுது இவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இவங்க இதை ரெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு அந்த காசு நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றதுனா இப்ப எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதுக்காக தான் முயற்சிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து டெக்னிக்கல்ஸ் வைஸ் வந்து ஸ்ட்ராங்கா வரும்போது உங்க டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியுமா? 100%. சினிமாஸ் விஷுவல் மீடியா இப்போ நீங்க இப்போ இந்த இன்டர்வியூ கூட நீங்க நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா எடுத்து நீங்க போஸ்ட் பண்ணா தான் நீங்க உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுவீங்க. முதல்ல என்ன பொறுத்தவரைக்கும் முதல்ல கண்ணு நம்மளை ரசிக்க வைக்குது பாருங்க. அங்க ஸ்டார்ட் ஆகுது எங்களுடைய எங்களோட ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு தான் நீங்க கேட்ட அந்த டெக்னாலஜி. நான் ஒரு நல்ல கேமரால பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேமோட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷுவலாக போயிடுவாங்க. பிறகுதான் நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போக முடியும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக எங்களால் முடியும். நல்ல எல்லா ப்ரொடக்ஷன் சைடு குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் வி கேன். முந்தைய நான் வந்து ஈழத்து சினிமாலேருந்து நிறைய மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம்ஸ் எல்லாம் வரும். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான். இல்லை ஆரம்பத்தில் இருந்த அந்த பீக் இல்லை தான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எல்லாருமே எங்களோட கலைஞர்கள் எல்லாமே இருந்துட்டு அவ்வளோ ஆர்வமாகவும், ஏன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்குல்ல, நான் ஒரு இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், எடிட்டர் ஆகணும், கேமராமேன் ஆகணும்ன்ற. அப்போ அவங்க அந்த ஆரம்பத்தில் இப்போ எங்களோட நாட்டோட சூழ்நிலை முடிஞ்சோன்னே, இந்த போர் காலகட்டங்கள் முடிஞ்சோன்னே, அப்போ எங்களோட ஈழ சினிமான்றது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கான ஒரு நல்ல ஒரு பூமா இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லைன்றதுல எனக்கும் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் 100% நான் மறுக்கவும் மாட்டேன் நான். ஆனால் என்ன அதுக்கு ஒரு காரணம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஆக்டிவாக இருந்தவங்கலாம் இப்போ ஆக்டிவாக இல்லை. ஏன்னா அதுக்காக அவங்கள நாங்கள் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையால். ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி தான், இந்த கேட்டிங்கில் வந்துட்டு சினிமாவில் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது, என்ன வருமானம் கிடைக்குதுன்ற மாதிரி அதே நிலைமை தான் அவங்களுக்கும். அதால தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் கட்டிட்டு வீட்டு வாடகையோ இல்லை ஒரு கடன் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு இங்கே நின்றா, நாளைக்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறதோ இல்லை வீட்டு வாடகை கட்டுறதுக்கு முடியாத பட்சத்தில் அவங்க ஒரு குடும்பத்தானே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்ன மாதிரி, இப்போ நான் சிங்கிள்னு வச்சுக்கோங்களேன். பட் எங்கள் அம்மா அப்பா எனக்கு நான் பண்ணவே இல்லை தான். ஆனால் என்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சினிமாவுக்காண்டியே குடும்ப வாழ்க்கையே வேணாம், குடும்ப வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நாம் இதில் முன்னேறுவோம், இதுக்குள்ள சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நாம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்ன்றவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன சரி காலம் அவங்கள கொண்டு போயிட்டு நல்ல திறமசாலிங்கெல்லாம் இருந்தவங்க காலம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை, இப்போ இருக்கிற யங்கர்ஸ் வந்துட்டு இப்போ க்ளீனாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உதாரணமாக இருந்தபடியா இப்போ யாருமே எங்களோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி லைஃப்ல போகிறதுக்கே, சினிமாக்காரன் ஃபேமிலி லைஃப்ல போகிறதுக்கே அவன் வந்துட்டு பயப்படுறான். ஏன்னு சொன்னால் நான் அதுக்குள்ள போயிட்டேன்னு சொன்னால் இதை விட்டுட்டு நான் அங்கேயே போயிடுவேன். ஸோ இப்போ எந்த கஷ்டம் என்னோடய இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிறவங்க இப்போ பெஸ்ட்டாக பண்ண போகிறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ அதால் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அது அவங்க பாதி பேர் போயிட்டாங்க தான், குடும்ப சூழ்நிலை நான் சொன்ன மாதிரி. இப்போ இனி வர காலகட்டத்தில் அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். நான் வந்து கொழும்புல வந்து நாங்கள் எடுத்துட்டோமாண்டா ரொம்ப படித்தவங்க, டிகிரி ஹோல்டர்ஸ், நல்லா படித்தவங்க கூட ஒரு ஒரு நல்ல சலர் எடுக்கிறதா அது ரொம்ப காலம் ஆகும். ஆனால் பட் இந்த சினிமாவில் இருக்கிறவங்க, அந்த கலைஞர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்தில் ரொம்ப பிரபலம் வராங்க, ரொம்ப வசதி வாய்ப்பையும் ஆகுறாங்க. அப்போ இது வந்து பின்னால் வர ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு ஒரு பேட்டான இம்ப்ரெஷனாக இருக்காதா? அது உங்களோட கருத்து என்ன மாதிரியான? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ கலைஞர்கள்னு சொல்லி ஒட்டுமொத்த கலைஞர்கள் எல்லாருமே சொல்ல முடியாதா? நீங்கள் சொல்கிறதுல என்னொன்று பாருங்கள், சினிமா தான் இங்கே ஒரு பெரிய ஒரு இதுவே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் MBA படிச்சிருப்பாங்க, நிறைய படித்த படிப்புக்கேற்ற வேலையும் கிடைச்சிருக்காது, சம்பளமும் கிடைச்சிருக்காது. ஸோ சினிமாவில் அவங்க ஒரு மாடலாக வந்திருப்பாங்க, இல்லை ஒரு பின்புலத்தோடு வந்திருப்பாங்க, இல்லை பின்புலம் இல்லாமல் கூட வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு சினிமா பர்சன் நான் பார்ப்பேன், இட்ஸ் நன் ஆஃப் மை. எனக்கு வந்துட்டு எப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய பர்சனலாக தான் நான் பார்க்குறேன். அவங்க எப்படி உழைச்சாங்க, என்ன செஞ்சாங்கன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அது ஆன் த ஸ்க்ரீனை பற்றி பேசும்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் யாரை மீன் பண்ணி கேட்டிங்களோ இல்லை இப்போ நீங்கள் அடுத்ததுக்கு கேட்டிங்க பார்த்தீங்களா முன்னுதாரணமாக, ஆனால் சரியா பேடான முன்னுதாரணம் அது. அது அடுத்தவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்றதை நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இவங்க இப்படி செஞ்சு காட்டினா இதைத்தான் அவங்களும் செய்ய போகிறாங்க. நாங்கள் என்ன நல்லது செய்கிறோமோ, சினிமாவில் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சோம், என்ன தேவையில்லாம் நாங்கள் செஞ்சோம்னு அடுத்த தலைமுறைக்கு காட்டும்போது தான் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு பேடான எக்ஸாம்பிளாக இருந்தோம்னு சொன்னால் அதைத்தான் அடுத்தவங்களும் இது பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பொறுக்கும் வரைக்கும் வந்துட்டு அது அவங்களுடைய பர்சனல். அட் த சேம் டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதை வந்துட்டு நான் வெரி பேடுன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது அவங்க எப்படி சம்பாதிச்சா எனக்கு என்ன, ஏன்னா அவங்க சம்பாதிச்சு எனக்கு தர போகிறாங்களா இல்லை சினிமாவை கொடுத்தாங்களான்ட்டு தெரியல. இல்லை இன்னொன்று நீங்கள் அப்படியும் பாருங்களேன், வந்துட்டு அவங்களுக்கு யாரோ செய்கிறாங்க தானே. இப்போ சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ படித்த அளவுக்கு ஒருத்தன் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லைன்றீங்க. ஆனால் சினிமா கலைஞர்கள் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் கொடுக்குறது யாரு? கொடுக்குற இடத்துல இருக்கிறது யாரு? அவங்க யார்? சினிமாவில் இருக்கிறாங்களா, சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிறாங்களா?
அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம அதை பேச முடியுமா? இதான் என்ன எப்போ சொல்ல வரேன். ஸோ ஆனால் அது நமக்கு ஒரு விஷயமா தெரிய வரும்போது, சினிமா ஆண்டு வரும்போது அது பேடான ஒரு முன்னுதாரணம் தான். மற்றபடி அது நான் அவங்களோட பர்சனலுக்கே விட்டுருவோம். அவங்க எப்படி போனால் எங்களுக்கு. ஆனால் உண்மையாக இங்கே உழைக்கிறவனும் இருக்கிறான், டெடிகேஷனாக இருக்கிறவன் இருக்கிறான். நான் எப்படி கஷ்டப்பட்டாலும் நான் என்னுடைய சுயமரியாதை இழக்காம நான் வந்துட்டு வேலை பார்ப்பேன் அப்படின்றவங்க இங்கே தான் இருக்காங்க. ஈழத்து சினிமாவை வளர்க்கணும் அப்படின்னா அஸ் அ மீடியாவா எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆர்டிஸ்டா உங்களுக்கும் இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணினா ஈழத்து சினிமாவை வந்து முன்னோக்கி கொண்டு போகலாம்? நாங்கள் ஒத்த வார்த்தையில் பதில் சொல்லட்டுமா? ஒத்துமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமையாக இருக்கணும். இல்லை, எஸ், அங்கே இருந்து தான் அதுக்கான வளர்ச்சியும் பிறக்குது. இப்போ எங்களுக்கு நான் சொன்ன ஆரம்பத்திலே நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தான், ஒரு யூனிட்டியாக இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒத்துமை இல்லாதபடி தானே நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனை. நம்ம அது ஓகே, அது பேசின அரசியலாகிடும், நான் விடுங்க. நீங்கள் சினிமாவாக கேட்டபடியாக சொல்கிறேன். என்ன சொன்னால், இந்த நம்ம நாட்டில் திறமசாலிங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே பறந்து திரிஞ்சிருக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல இயக்குனர் இருக்காருன்னு சொன்னால், மலையகத்தில் ஒரு நல்ல நடிகன் இருக்கான்னு சொன்னால், கொழும்புல நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கான்னு சொன்னால், ட்ரிங்கோவில் வந்துட்டு ஒரு நல்ல நடிகை இருக்கான்னு சொன்னால், வவுனியாவில் வந்துட்டு ஒரு நல்ல எடிட்டர் இருக்காருன்னு சொன்னால், எல்லாம் சேருங்க. சேர்ந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, யார் டெடிகேஷனாக இருக்கோ, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை கொடுங்க. நான் அந்த காரன் இந்த பிரதேசமாகலாம் பார்க்காம நீங்கள் வாங்க. நீங்கள் யாரை நீங்கள் சினிமாவை உண்மையாக நேசிச்சிங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நான் அவர் யாழ்ப்பாணத்துக்காரன் நான் போக மாட்டேன், நான் கொழும்புக்காரன் நான் போக மாட்டேன், இவர் பாட்டு எழுதுனா பாடுறது யார், இல்லை இவர் டிரெக்டர்னா, இதான் நடந்துட்டு இருக்குது. இதை எப்போ நாம் விட்டு வெளியில் வாரோமோ, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னு சொன்னால் ஈழ சினிமா வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். அது இதுதான் பேஸ்மெண்ட் என்ன பொறுத்த. இதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்ட மாதிரி வளர்ச்சி, எங்களுடைய பொருளாதார இது எப்படி இருக்குது, நாங்கள் இது மூலமாக எப்படி ப்ரொஃபஷனலாக நான் சொல்லணும். இப்போ என்ன பொறுத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் நான் ஒரு நடிகன், எனக்கு எவ்வளோ வியாபாரம் இருக்குது, என்னுடைய மக்களுடைய படைப்பை எவ்வளோத்துக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல தேவை ஒற்றுமையாக சேர்ந்து நாங்கள் படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வியாபாரம் ஆகும். நாம் மற்ற இந்திய திரைப்படங்களோட நாங்கள் ஒரு பக்கத்தில் போய் நின்று போட்டியாவது போட முடியும். இந்திய சினிமா 100 வருஷ பாரம்பரியமான சினிமா, ஆனால் அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு ரெஃபரன்ஸாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஆனால் அதே அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கான டீம் இருக்குது. அதுக்கு முதல்ல தேவை நல்ல ஒற்றுமை. அந்த நல்ல ஒற்றுமை இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் கிட்ட நல்ல ஒரு ப்ரொடக்ஷனும் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு அதான் இதான் நான் சொல்ல வருவேன். ஓகே அண்ணா, இவ்வளோ நேரம் உங்களோட டைமில் வந்து எங்களுக்கு ஒதுக்கி வந்து ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எங்களோட மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. மீண்டும் மற்றும் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டோட சந்திப்போம். தொடர்ந்து ஒருவன் ப்ளஸோடு இணைந்திருங்க.